நாம் வாசிக்கலாம். ரோமர் 10வது அதிகாரம் 15ஆம் வசனம். ரோமர் 10:15. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. பாதங்கள் எவ்வளவு அழகாயிருக்கு பாருங்க. அதையும் ரசிக்க ஒரு ஆள் இருக்கு பார்த்தீங்களா? யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? நம்முடைய கால்களை பார்த்து சில நேரத்தில் நம்ம காலை பார்த்து நமக்கே அசிங்கமாக இருக்கும். இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஐயோ என் கால் அசிங்கமாக இருக்குதே. வச்சு பாருங்க. முதல்ல அப்போல்லாம் நல்ல வெள்ளையாக தான் இருந்துச்சு. இப்போ என்ன இருக்குது? என் கால் கருத்து போச்சு, என் கால் வெளுத்து போச்சு, என் கால் அப்படி இருக்குது, என் கால் இப்படி இருக்குது, ஐயோ என் காலை பார்த்தா எனக்கே அசிங்கமாக இருக்குது அப்படி சொல்லக்கூடிய அநேகர் உண்டு. ஆனால் அந்த காலை பார்த்து ஆண்டவர் ரசிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. யாருடைய கால்கள் அழகானதா? யாருடைய முகங்கள் அழகானதுன்னு கேட்டால் நம்ம சொல்லுவோம். எந்த நடிகையுடைய முகம் அழகானது? அது அழகெல்லாம் கூட என்ன பண்ணிடுவோம்? பெயிண்ட் அடித்து அழகாக மாற்றி, ரொம்ப கிளவியாக இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணிடுவோம்? குமரியாக மாற்றி. உண்டா இல்லையா? முக அழகே உண்டு பண்ணி அப்படியே. இப்போல்லாம் நிறையா ஆர்டிஃபிஷியல் நிறையா வந்துருச்சு அழகாக மாற்றிக்கிறதுக்கு. அதெல்லாம் பியூட்டி பார்லர் போய் இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்? சரி பண்ணிக்கலாம், மேக்கப் போட்டு எல்லாம் பண்ணிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுறாங்க? தோலையை எடுத்துகிட்டு வேறு தோல் கூட வச்சுக்கிறாங்க. அப்படிலாம் நடக்குது. ஆனால் கால் அழகாய் மாறுவதற்கு, தேவன் ரசிக்கிற காலாய் நம்முடைய கால் மாறுவதற்கு, அந்த அழகாய் மாறுவதற்கு ஆண்டவர் நம்முடைய என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? சமாதானத்தை கூறி. ஃபஸ்ட்டு என்ன செய்யணுமா? சமாதானத்தை கூறுறது. எதை கூறணுமா? சமாதானம். ஆண்டவர் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்குள்ள. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிற பொழுது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாண்டு வாழ்த்து தெரிவிங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு அப்போ ஆண்டவர் என்ன? முதலாவது சமாதானத்தை தெரிவி. என்ன சொல்கிறாரு? சமாதானம். சரி, எத்தனை பேர் சமாதானமாக இருக்கீங்க? கணவன் மனைவிகள் எத்தனை பேர் சமாதானம் உண்டு? எத்தனை மாமனார் மாமியார்கள் சமாதானம் உண்டு? எத்தனை பேர் மாமியார் மருமகள் சமாதானம், மருமக மாமனார் சமாதானம்? பேச்சு பாருங்க. எத்தனை பேர் அண்ணன் தம்பி சமாதானம்? எத்தனை பேர் பக்கத்து வீட்டுக்காரோட சமாதானமாக இருக்கும்? எத்தனை பேர் ஊழியக்காரோட சமாதானமாக இருக்கும்? பேச்சு பாருங்க. சமாதானமாக இருக்கோமா? நிறைய பேர் சமாதானமாக இருக்காமல் நடித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சமாதானமாக இருக்கிறோம். நம்ம ஒரு இடத்துக்கு போனால் அங்கே சமாதானமாக போகணும். யாரோ ஒருத்தர் பாரு, அப்படி நமக்கு பிடிக்காத ஆளை பார்த்துட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம சர்ட்டுன்னு பாருங்க அப்படி போயிடும். அந்த இடத்துல நிற்காம எஸ்கேப் ஆயிடுவோம். பாருங்க, க்யூவில் எண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரேஷன் கடையில் நம்ம நிற்கிறோம். நமக்கு பிடிக்காதவங்க முன்னால் நிற்கிறாங்க. அடுத்த நம்ம தான் வாங்கி ஆகணும். அவங்க நமக்கு முன்னால் நிற்கிறாங்க. என்ன செய்வீங்க? நின்று வாங்கிக்கிறோமா? நம்ம பின்னால் நமக்கு பின்னால் இருக்கால, நான் அடுத்தாப்புல வாங்கிட்ட கூட பரவாயில்லப்பா, எனக்கு பின்னால் இருக்க, நீ முன்னால் வந்துடு. ஏன் சட்டை கூட என்ன செஞ்சிடக்கூடாது? ஓரா சேரக்கூடாது. சமாதானம் இல்லை. சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் பாக்கியவான்களாம். அவர்கள் யாரும்? தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். சமாதானம் முக்கியம். கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் தான் குடும்பத்தை சரியாக ரன் பண்ண முடியும். சமாதானம் குடும்பத்தை நடத்த முடியாது. சமாதானம் ரொம்ப 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 முக்கியமானது. யாவரோடு நீங்கள் சமாதானமாக இருங்கள். எப்படி இருக்குமா சொல்லுங்க. இப்போ உங்கள் ஹார்ட்டில் கை வைங்க. எத்தனை பேர் மற்றவங்களோட சமாதானமாக இருக்கீங்க? சரி, யார் யார் கூட இப்படி கேட்டால் நமக்கு சரியாக தெரியாது, நமக்கு சொல்ல தெரியாது. ஒரு 19 ஆமாங்க நான் எல்லாரோட சமாதானம். யார் யார் கூட நீங்கள் சமாதானம் இல்லை? கை இப்போ பாருங்கள், அந்த ஹார்ட்டில் கொஞ்சம் பாருங்கள். யார் யார் கூட சமாதானமாக இல்லை? நிறையா லிஸ்ட்டே அடுக்கும். சமாதானம் இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்குற சமாதானமாக. நீ காணிக்கை செலுத்த வந்தால் கூட நீ என்ன பண்ண? முதல்ல
உன் காணிக்கை அப்படி வச்சுட்டு போய் உன் சகோதரனோடு சமாதானம் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு வேலை அதான். ஒப்புரவாகு அப்படின்னா என்ன அர்த்தம்? சமாதானம் ஆயிரு. என் உயிரே போனாலும் உன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன். நான் செத்தாலும் உன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன். உன் சாவுக்கு கூட நான் வரமாட்டேன். யோசிச்சு பாருங்க. ஆனால் கேட்டேன், நான் யார்? நான் மூழ்கி ஞான ஸ்நானம் பட்டு நான் ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருக்கிற ஆள். நான் 24 நாள் ஜெபம் பண்ணுற ஆள். நான் மாதத்தில் 32 நாள் உபவாசம். எத்தனை நாள்? மாதத்தில் எத்தனை நாள் தான் இருக்கும். ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்க? 32 நாள் உபவாசம். ஏதோ போட்டு ஒன்றும் வேஸ்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை. யோசிச்சு பாருங்க. தேவனோட சமாதானம் இல்லைன்னா, ஆண்டவரே என்னை உங்கள் சாயலாம் மாற்றுங்க, நான் மறுரூபமாகுன்னு சொல்லிட்டு 365 நாள் ஃபாஸ்டிங் போட்டு செவம் பண்ணி பக்கத்தில் சமாதானம் இல்லைன்னா என்ன மறுரூபங்க? யோசிச்சு பாருங்க. வேஸ்ட்டு. ஏன் டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, ஜெபம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு தான். சமாதானத்தை கூறி, சமாதானத்தை என்ன செய்யணுமா? கூறணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சமாதானத்தை அறிவிக்கணும். முதல்ல நம்ம சமாதானம் வந்தால் அவங்கள்ட்ட போய் சமாதானத்தை அறிவிக்க முடியும். எந்த சமாதானங்க? தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உறவு இல்லை. அங்கே ஒரு கசப்பு வந்து நிற்கிது. அதை சரிப்படுத்தணும். ஏவாளும் ஆதாம் என்ன பண்ணிட்டாங்க? தேவனை துக்கப்படுத்திட்டு வெளியே போயாச்சு. இப்போ ஆண்டு வெளியே தள்ளிட்டு என்ன பண்ணிட்டாரு? டோரை க்ளோஸ் பண்ணி சுடரொலி பட்டயத்தை என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் காவலுக்கு வச்சுட்டாரு. இப்போ அங்கே என்ன ஆச்சு? சமாதானம் கெட்டு போச்சு. சமாதானம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? கெட்டு போயிடுச்சு. இதை சரிப்படுத்துறதுக்கு தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவை சாவுக்கு தந்திருக்கிறார். ஏன்? அந்த சமாதானத்தை ஏற்படுத்துறது. யோசிச்சு பாருங்களேன். அப்போ உயிரையே கூட தன்னுடைய பிள்ளையை பலியாக்குவதற்கு தன்னுடைய வார்த்தையாகிய குமாரனாகிய இயேசுவை சிலுவை சாவிற்கு தரத்துக்குன்னா, அப்போ யோசிச்சு பாருங்களேன். தேவனுக்கு மனிதனுக்கு உள்ள அந்த பிரிவு எதில் வந்துச்சு? கீழ்ப்படியாமையினால், தேவனை துக்கப்படுத்துனதுனால. ஏன் நம்ம மற்றவங்களோட சமாதானம் இல்லை? ஏதோ அவங்க மனசை உடைச்சிட்டாங்க, ஏதோ என்னை துக்கப்படுத்திட்டாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எனக்கு ஏற்ற மாதிரி நடக்கலை, அதனால் அவங்களுக்கு எனக்கு என்ன ஆயிடுச்சு? உறவு முறிஞ்சிடுச்சு. யோசிச்சு பாருங்க. இப்போ பிதாவாகிய தேவனுக்கும் ஆதி பிதாவுக்கும் என்ன ஆயிடுச்சு? இப்போ உடஞ்சிருச்சு, உறவு முடிஞ்சிருச்சு. அவர் ஆட்டை பலி கொடுத்து ரத்தத்தை சிந்தி தோலை எடுத்து ஆடையை மாற்றி எல்லாம் பண்ணினார் தான். ஆனாலும் என்ன ஆயிடுச்சு? நீ வெளியே போப்பா. அவருடைய எல்லைக்குள்ளே என்ன செய்ய முடியல? தேவனுடைய எல்லைக்குள்ளே நுழைய முடியல. யோசிப்பாங்க. இப்போ அப்படியே வண்டி ஓடி ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு? ஐயோ, என் பிள்ளை எப்படியே போனால் எங்கே போயிடுவான்? நரகத்துக்கு நேராக போயிடுவானே. திருப்பி அவன் என் அண்டையில் இழுத்துக்கணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணார்? நமக்காக சிலுவை சாவு ஏற்க இயேசு தந்தார். அவர் ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ அந்த ரத்தத்தை சிந்த வச்சு என்ன பண்ணுறாரு? பாவத்தை மன்னிக்க அந்த உடன்படிக்கை ஏற்படுத்த ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். இயேசு பலியாய் தந்து தேவனுக்கு நமக்கும் இடையே சமாதான உடன்படிக்கை. இந்த சமாதான உடன்படிக்கை இயேசுனை நேசிக்கிறார். சமாதான உடன்படிக்கை இதை மக்களுக்கு என்ன செய்யணும்? போய் சொல்லு, சுவிசேஷமாக சொல், சமாதானத்தை கூறு. இயேசுனை நேசிக்கிறார், இயேசுனை நேசிக்கிறார். ஆமாம், உன்னை வெறுத்து விடவில்லை. இயேசு உன்னை வெறுத்து விடவில்லை. ஆமாம் சொல்லணும்.